அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஃபஸ்ட்டு எங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெட் பேங்கிங் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் எம்ப்ளாயர் நேம் ஆர் கன்வெர்ட் யுவர் அக்கௌண்ட் இன்டு சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சில இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம சேலரி அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியோட வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இந்த டைப்பில் இருக்கணும். இருந்தால் மட்டுமே வந்துட்டு நம்மளால அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது அது ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சேலரி அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. ஆனால் ஒரு இப்போ சேலரி வந்து உங்களுக்கு 3 கன்சிக்யூட்டிவ் மந்த், அதாவது அடுத்தடுத்து தொடர்ந்து 3 மாதம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கல, அதாவது கிரெடிட் ஆகலை அப்படின்னா ஸோ அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா அது சேலரி அக்கௌண்ட்டாக இல்லாமல் திருப்பி நார்மல் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ வந்து அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான அவங்க வந்து ஃபைன் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும். மாதம் மாதம் சேலரி கிரெடிட் ஆகுதா அப்படின்றது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நாம் சேலரி அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போ சேலரி அக்கௌண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய பேங்க் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பேங்க்ல வந்து டைப், அதை நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து டைப் ஆகி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்ப்ளாயர் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணிவிடுங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்கள் எம்ப்ளாயர் நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டை ஈஸியாக ஆன்லைன்லேயே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே வந்துட்டு இந்த பேங்க்ல எங்கள் கம்பெனியில் வந்து டைப் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே அதை வந்து சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.